வணக்கம் தமிழகம். மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். பல சிரமங்கள் எடுத்து ஒரு பயணம். என்னோடய கிராமம் குரவங்குளை தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது, பேரணி வட்டத்தில். நான் போகிற ஊர் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கீழக்கலங்கல். அது தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ தென்காசி மாவட்டத்தில் மாறிடுச்சு. யாரை பார்க்க போகிறோன்னா வேலுச்சாமி தேவர். நிறைய நண்பர்கள் கயிறு பின்னுற வீடியோ போட சொன்னீங்க. ஸோ ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் காய், நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு ஐயாவை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியுமா தம்பிங்களுக்காண்டி அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ கீழக்கலங்கல் நுழைஞ்சிட்டோம், அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டோம். ஸோ அந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ தாத்தாவோட வீட்டுக்கிட்ட போயிட்டோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். உங்களுக்கு கயிறு வேணாலும் கயிறு வாங்கிக்கலாம். தொடர்ந்து காணொலியை பார்த்துட்டே வாங்க. வணக்கம் தமிழகம். மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த காணொலி கயிறை பற்றின காணொலி. தென்னனாரில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள், அதுவும் வேலுச்சாமி தேவர் ஐயா கீழக்கலங்கலில் பின்னிக்கிட்டு இருக்கார். ஸோ நான் இது பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். அவர் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் போய் கற்றுக்கிற நண்பர்கள் கற்றுக்கலாம். அதுக்குள்ளே டேட் அண்ட் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லாக்டவுனுக்கு அப்புறமா இருந்தது நல்லது. இப்போ எடுக்க மாட்டார், கிளாஸ் எடுக்க மாட்டார். ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டு கிளியராக பேசிக்கிட்டு அப்புறம் போங்க. நண்பர்கள் அந்த முடிச்சு போடுறது, உருண்டை வைக்கிறது, நீங்கள் நேராக போய் கற்றுக்கிறது அவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்காருன்னு கேட்டுக்கிட்டு அதை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது நல்லது. வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியலை. ஸோ வாட்ஸ்அப்பும் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்புறம் போங்க. காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் கேட்டதுக்காண்டி அவ்வளோ சிரமத்தையும் தாண்டி உங்களுக்காண்டி பயணித்து அவரை போய் பார்த்து, இது சின்ன ஒரு கிளிப்பு தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கயிறு எப்படி பண்ணுறது, அவ்வளோ கஷ்டம் என்னன்னு சொல்லுவார். சந்திப்போம். இந்த காணொலி தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அந்த இது நாரகாமி இந்த தான் இது எப்படி நார் பெரிய தேங்காயை பார்த்து எடுக்கணுமோ? நல்ல நீள காயா, சரி, ரொம்ப பழுத்த காயா இருக்கக்கூடாது. சரி, காய் குலுங்கின உடனே பிடிங்கி அப்படியே நச்சு இது இங்கே உள்ள தேங்காய் தானா? நம்ம மரத்தில் உள்ளது நார், பெரிய நார் எடுக்கணும். ஆமாம், ஒரு அடிச்சு உதுத்துட்டு கொஞ்சம் பருந்தா பார்த்து எடுத்து வச்சிருக்கு. இந்த கவர் பண்ணி எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நான் அவங்க விவசாயம் கூட இருக்கும்போது பண்ணணும். இது யார் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? நானாக படிச்சுக்கிட்டு. இப்போ நான் ஏற்கனவே விவசாயம் பார்க்கும்போது எங்கள் ஐயா காலத்து நாங்கள் இந்த கமலை இறக்கக்கூடிய கயிறு படம், சரி, கால் கயிறு, மாடு பூட்டுத கயிறு, கலப்பு கயிறு எல்லாமே கைப்படி. இப்போ இங்கிட்டு மாடெலாம் இல்லை, அதெல்லாம் எந்த கிழமை போட்டுது. அப்போ அந்த மாடு போட்டும் போது இதெல்லாம் பண்ணி கற்றுக்கிட்டது. பெரிய ஆள் அங்கே உள்ள அப்போ பெரியவர்கள்ட்ட கற்றுக்கிட்டது. ஆமாம், பார்த்து கற்றுக்கிட்டது தானா? பார்த்து கற்றுக்கிட்டது. அதெல்லாம் முடியெல்லாம் இருக்காது, அந்த முடியெல்லாம் எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் இழைச்சிடணும். சூப்பராக இழைச்சிடணும், முடியே இருக்கக்கூடாது. நீங்கள் வார 2 காலையில இழைச்சிட்டேன். அப்படியா? காலையில் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். காலையில் இல்லை, நான் முதல்ல சொல்லிட்டேன். நைட்டே போட்டா இல்லை தம்பி. சரி, எங்கடா தம்பி? எனக்கு கிளாஸ் எடுத்து கொண்டா தம்பி. இங்கே இருக்கா கிளாஸ் கொண்டு வந்தியா? கொடுங்க.
தாத்தா இப்போ சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இளைஞர்கள், ஆமா ஆமா தம்பி மாதிரி வயசு எல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ நிறைய பேர் கற்று கொடுப்பீங்களா நீங்கள்? அதெல்லாம் கொடுப்பேன். ஒருத்தர் வரமாட்டேங்க. இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்து கட்டாமல் கேட்பாங்க, இப்படி வந்தால் நீங்கள் கற்றுக்க முடியுமா? முடியும் முடியும். ஒரு இப்போ நிறைய பேருக்கு கேட்பாங்க, இப்போ வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க, இந்த லாக்டவுன் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேனாச்சும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இப்போ ஒரு 20 பேர் சேரான்னு நினச்சிங்க, அவங்கள வர சொல்லலாமா? வரலாம். பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை தான். ஒன்றும் இல்லை ஒன்றும். சரி சரி பிரச்சனை என்ன, நான் வீடு தான் இருக்கேன். சரி சரி அதான் இல்லை விவசாய வேலை கொஞ்சம் இருக்கு. இல்லை அப்படி இல்லை, லாக்டவுன் முடிஞ்சுட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன், அப்போ சொல்லுங்கள் இந்த நாள் இருந்தால் நல்லா இருக்கணும் தம்பின்னு. ஸோ அப்போ யாருக்கு கற்றுக்கணுமோ அவ வந்து தாத்தா சொல்லி கொடுப்பில்ல தனியா? சொல்லிட்டான் சொல்லி கொடுக்குறது என்ன இருக்கு நமக்கு. சாப்பிடுறீங்களா? தம்பி வாங்கிக்க. இது பொறுமையா செய்ய வேண்டிய வேலை. இல்லை சும்மா லேசாக ஒரு இதுக்கு தாங்க. இல்லை பொறுமையாக தான் செய்யணும். இது ரொம்ப கஷ்டம் தான். படிக்கக்கூடிய பையங்க வந்தாலும் பொறுமையான துறப்பட்டு போடுவோம். இதா இல்லை பொறுமை விளாட தான் நம்ம ஃபோன் பண்ணணும். யார் கற்றுக்க போகிறாலோ அவங்க தான் இருந்ததை வந்து தெரிஞ்சுக்குவாள், தவிர ஃபோன் அடிப்பாள், தவிர சும்மா எல்லாம் டைம் பாஸ்க்கு வந்து விட மாட்டாங்க. கொஞ்சம் சுருங்கிச்சுன்னா அடுத்த 2 நாரை எடுத்து வச்சுக்கணும். அப்படி செய்ய முடியாது. இதுல முடி மாதிரில இருக்கு நார், இது அதில் அது பிசுறு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதில் ஷவர் இருக்கு. ஆமாம், அந்த அதை நான் கேட்க முடியும் முடியாது, கவர் முடியாது. இருக்கக்கூடாது. இப்போ இந்த கவர் இருக்குல்ல, இப்போ இதில் முடியாக நிற்கிது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணி அறுத்து பேட் வச்சு எடுத்துருவீங்களா? அது கத்தி வச்சு கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நெருப்பில் காமிச்சு அதெல்லாம் தேஞ்ச உடனே மறுபடியும் சோப்பு போட்டு கிளீனாக கழுவுன உடனே அப்படியேங்கப்பா, அவ்வளோ வேலை பாடுறதுல கவரை பற்றியா இல்லை எப்படின்னு? இப்போ இது எருப்பொடி ஏறிச்சா? சரி, எருப்பொடி ஏறியாச்சுன்னு இன்னுமே அதிலிருந்து இந்த முப்பொடி ஏற்றிக்கிடணும். இந்த கயிறு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், இதுல இருந்து முப்பொடி ஏற்றணும். இதுல ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து 2 நார் போடுச்சுன்னா கொஞ்சம் கனமா இருக்கும், கனமா போயிடும். உப்புரி ஏற்றும் போது அதுல ஒரு நாரை குறைச்சிக்கிடணும். அப்பனா தான் அந்த பிரிக்கு அது கரெக்டா வரும். இதே மாதிரி உதப்பா அதையும் விட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்து பரிசா வந்துடும். அது அப்புறம் கயிறு ஒழுங்கு வராது. இப்போ இது வந்து சாதாரண சப்பானிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, சின்ன கவரு. ஆமா ஆமா, அதை வந்து இப்போ இது எல்லாமே நார்மலான கவர் மாதிரி தான் தெரியுது. நார்மலா எல்லாம் ஒண்ணு போக மிஷின் முறுக்குன மாதிரி தான் இருக்கும். இது நீ காலை முறுக்குன எல்லாத்தையும். ஆமா ஆமா, எப்படி செய்யணும்னா கம்புல போட்டு மொத்தம் முறுக்கி ஒரு கம்புல மொத்தம் சுத்தி வச்சுக்கிட்டு ரெண்டாவது எப்படி சேர்க்கறது, ரெண்டாவது தான் இந்த மாதிரி கயிறு ஆக்கணும். அப்படியா? அதுக்கு இது இப்போ என்ன கயிறு எனக்கு 11 பாகம் வரணும். 11 பாகம் வந்த பிறகு அதை ரெண்டாவது நல்லா நனைச்சு அதை முறுக்கு முன்னாலே இந்த சிம்புகள் எல்லாத்தையும் வெட்டிக்கணும். சரி, வெட்டிக்கிட்டு முறுக்கணும். 3 இதாக மடிச்சு ஒரே கயிறா வந்து சாக்கணும். சரி சரி, முறுக்கி சாக்கணும். அது ரொம்ப முறுக்கிடுச்சோன்னா பொடு முறுக்கு வந்துடும், லேட் டப்புனு அறந்து போகும் மாதிரி, இது பிளக்காது. சரி சரி, அதெல்லாம் நம்ம கைக்குள்ள இது வந்து எப்படி இப்போ தண்ணியில் ரொம்ப தண்ணிக்குள்ள நினைக்கணும், நினைக்கணும், தண்ணியில் நினைக்கலாம். ஓடியா ஓடியா. கையில தானா? ஆமா, கைட்டே ஏற்றணும். மூணாவது பெரிய ரொம்ப நுணுக்கமான ரொம்ப சிக்கல் பிடிச்சதுல மாதிரி தெரியுது. அது அதான் சிக்கல் பிடிச்சது, அதுக்கு தகுந்த வேலை. தோட்டத்தில் இங்கேருந்து பின்ன முடியாது. தோட்டத்துல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா, சாயங்காலம் வரைக்கும் பின்னிட்டு வர்றது. நான் அங்கே உட்காந்து பின்னுவேன். அங்கன்னா இடம் செல்றது அடிக்கொடுக்க அப்படி ஏதாவது ஆள் வரும், அதுகிட்ட பாக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் பிறகு கழிஞ்சிடும். அது தூர போட்டோம்னா அந்த நீ போட்டது தான். அது வந்து நம்ம தேவைக்கு நம்ம தான் தீட்டணும் பண்ணிட்டு. ஆமாம், இப்போ இந்த டெம்பருக்கு அந்த மாதிரி கவர் விடு, நீங்கள் இந்த ஒத்த பாய்ச்ச கவர் விடுங்க, அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டெம்பர் கொண்டு வரோம்னா, இந்த டெம்பர் கொண்டு வரணும்னா இந்த சிம்பிள் எல்லாத்தையும் நல்லா வெட்டி தண்ணியில் இதை நனைச்சிக்கிடுவோம் மொத்தம். சரி, நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மூணாம் மடிச்சு அடையாளம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கி அடிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கயிறு
இப்போ இது நார் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுது. சரி தாத்தா. நீங்கள் முதல்ல ஒரு தடவை ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம். அதுக்கு முன்னாலே எடுத்து வச்ச நார். சரி சரி சரி. இல்லைன்னா நார் வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்களோ? அது நாள் பட்ட உடனே கலர் மாறிடுது. தும்பு கடை கடக்க கலர் அப்படியே மாறி மாதிரி ஆயிடுச்சு. அந்த நல்ல கௌரவம்னா அது சரியாக இருக்குது. அதோட இந்த முடிச்சு போட்டிருக்காருல, வித்தியாசமாக முடிச்சது. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இது. ஏன்னா வேலுச்சாமி கொண்டாட தாத்தா இருக்கார்ல, அவரையும் போயிட்டு ஃபஸ்ட் நான் தான் எடுத்தேன், போயிட்டு வீடியோ எடுத்து. ஆமாம், இந்த கரு அவர் கையில் திரிச்சுக்கிட்டு இருந்தார். அவரு பசுமாடு மயக்க போவார். இது எல்லாத்தையும் கையில் சேர்த்து கொடுக்குறது எல்லாம் அவரு. நான் தான் சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்படியா? அவர்கிட்ட இருந்து அவர் கொடுக்குறாருன்னு பார்த்து தான் நான் கொடுக்கணும். ஏற்கனவே அனுபவம் இருக்கு. அனுபவம் இருந்தாலும் அவர் எப்படி கொடுக்குறாரு பார்த்து அது மாதிரியே பார்த்து நான் எனக்கு ஈஸி காத்து போறோம். ஆமா, அந்த கதை தான். சரி தாத்தா, சரி. மீட்டிங்ல இருக்கேன். அது எல்லாம் ஒரே இதாக ஒன்று. நாரை அதிகமாக வச்சிடக்கூடாது, குறையாம வச்சிடக்கூடாது. அதனால அந்த விரல்ல கை நிதானத்திலேயே போய்கிட்டே இருக்கணும். போயிருக்கணும். அப்படின்னா அது ஒழுங்கு. சரி தாத்தா. இப்போ